இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அமெரிக்க நிறுவனங்கள் குழு டிக்டாக்கை வாங்கும் ட்ரம்ப். அமெரிக்காவில் சமூக ஊடக தளமான டிக்டாக் செயலி முடக்கப்படுவதை தவிர்க்க சீனாவுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிய பின்னர் அமெரிக்க நிறுவனங்கள் குழு ஒன்று சமூக ஊடக தளமான டிக்டாக்கை வாங்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார். சீனாவை தளமாக கொண்ட பைடான்ஸிடம் இருந்து அமெரிக்காவில் டிக்டாக்கின் செயல்பாடுகளை எந்த நிறுவனம் வாங்கும் என்பதை ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. எனினும் பேச்சுவார்த்தைகள் தொடரும் வேளையில் அமெரிக்காவில் டிக்டாக்கின் செயல்பாட்டை நிறுத்துவதற்கான தேதியை அவர் பலமுறை தாமதப்படுத்தியதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வந்தது. சீனாவுடன் ஒரு உடன்பாட்டை எட்டியுள்ளதாகவும் வெள்ளிக்கிழமை சீன அதிபர் ஷி ஜின்பிங்குடன் பேசி அனைத்தையும் உறுதிப்படுத்தவிருப்பதாகவும் ட்ரம்ப் கூறினார். டிக்டாக் உரிமை குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பினர் ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தத்தை எட்டி உள்ளதாகவும் இந்த ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க ட்ரம்பும் ஷி ஜின்பிங்கும் வெள்ளிக்கிழமை சந்தித்துள்ளதாகவும் கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் திங்கட்கிழமை தெரிவித்திருந்தார். சபா சரவாக்கில் வெள்ளம், 53 பள்ளிகள் பாதிப்பு. சபா மற்றும் சரவாக்கில் ஏற்பட்ட வெள்ளத்தில் செப்டம்பர் 17ஆம் தேதி வரை மொத்தம் 53 பள்ளிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சபாவில் 24 ஆரம்ப பள்ளிகளும் 5 இடைநிலை பள்ளிகளும் பாதிப்படைந்துள்ள வேளையில் சரவாக்கில் 22 ஆரம்ப பள்ளிகளும் 2 இடைநிலை பள்ளிகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. அந்த பள்ளிகள் இருக்கின்ற வளாகத்தில் 6 தற்காலிக நிவாரண மையங்கள் தற்போது செயல்பட்டு வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. அவற்றில் 5 சபாவிலும் 1 சரவாக்கிலும் உள்ளன. அவ்விரு மாநிலங்களின் கல்வித்துறை மூலம் வெள்ள பேரிடரில் பாதிக்கப்பட்ட அனைத்து பள்ளிகளுக்கும் அவசர உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் அங்குள்ள மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அனைத்து கல்வி பணியாளர்களின் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உறுதி செய்யும் வகையில் வெள்ள நிலைமை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. சாராவின் பிரேத பரிசோதனை தாயார் மறுப்பு. மாணவி ஜாரா கைரினா மகாதீரின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கு அவரின் தாயார் நொரைடா லமாட் அனுமதிக்க மறுத்துவிட்டதாக கோத்தகினபாலு மரண விசாரணை நீதிமன்றத்தில் நேற்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நடைமுறையின் முக்கியத்துவத்தை பலமுறை விளக்கிய போதும் அதற்கு அவர் இணங்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. சுய விருப்பத்தின் அடிப்படையில் பிரேத பரிசோதனை தேவையில்லை என்ற உறுதி கடிதத்தில் ஜாரா கைரினா மகாதீரின் தாயார் கையெழுத்திடும் முன்னரும் அதன் பின்னரும் அவருக்கு தெளிவான விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் குயின் எலிசபெத் மருத்துவமனையின் தடயவியல் மருத்துவமனை துறை வளாகத்திற்கு வெளியே பயிற்சி பெற்று வரும் டாக்டர் லோகராஜ் ரதா கூறியுள்ளார். அக்கடிதத்தில் உள்ள அனைத்து விவரங்களும் சாராவின் தாயாரால் பூர்த்தி செய்யப்பட்டதாக அவர் கூறினார். ரபிசியின் மகனை தாக்கிய சந்தேக நபரை அடையாளம் காண்பதில் போலீஸ் சிரமம். கடந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி புத்திரஜயாவில் உள்ள பேரங்காடி ஒன்றில் முன்னாள் பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லியின் மகனை தாக்கிய சம்பவத்தில் சந்தேக நபரை அடையாளம் காண்பதில் போலீசார் சிரமத்தை எதிர்நோக்கி இருக்கின்றனர். சம்பவ இடத்தில் இருந்த மறைகாணியின் காட்சிகள் தெளிவாக இல்லாததால் சந்தேக நபரை அடையாளம் காண்பது கடினமாகி உள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் உடலில் செலுத்திய திரவத்தை வகை குறித்து மருத்துவமனை அறிக்கைக்காக தங்கள் தரப்பு இன்னும் காத்திருப்பதாக டத்தோஸ்ரீ முகமது காலிட் கூறினார். பாண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரபிசி தனது மனைவி மற்றும் மகனுடன் பேரங்காடியில் இருந்து வெளியேறி காரில் ஏறிய போது அவரின் மகன் திடீரென மர்ம நபரால் இழுத்து செல்லப்பட்டு ஊசியால் தாக்கப்பட்டார். மற்றொரு நிலவரத்தில் ஆபாச காணொளிகள் கொண்ட மிரட்டல் மின்னஞ்சல்களை இதுவரை 10 பேர் பெற்றுள்ள நிலையில் அவர்களில் 4 போலீஸ் புகார் அளித்திருப்பதை போலீசார் கண்டறிந்துள்ளதாக டத்தோஸ்ரீ முகமது காலிட் குறிப்பிட்டார். கொடைக்கானல் சாலை விபத்தில் மலேசியர்களின் உயிருக்கு ஆபத்து இல்லை. இந்தியா தமிழ்நாட்டில் உள்ள கொடைக்கானல் பகுதியில் கடந்த செப்டம்பர் 14ஆம் தேதி 12 மலேசியர்களை உட்படுத்திய சாலை விபத்தில் எந்த உயிரிழப்பும் பதிவாகவில்லை. இந்த விபத்தில் பலர் சொற்ப காயங்களுக்கு ஆளான வேளையில் 4 படுகாயம் அடைந்துள்ளனர். ஆனால் அவர்களின் உயிருக்கு ஆபத்து இல்லை என்று வெளியுறவு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட அனைவரும் தற்போது உள்ளூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக விஸ்மாபுத்ரா தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் உள்ள மலேசிய துணை தூதரக அதிகாரிகளுடன் தாங்கள் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாகவும் பாதிக்கப்பட்ட மலேசியர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படுவதாகவும் விஸ்மாபுத்ரா குறிப்பிட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மலேசியர்களை நாட்டில் உள்ள அவர்களின் குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்பு கொள்ளவும் தூதரகம் உதவி உள்ளது.
12 மலேசியர்களை ஏற்றி சென்ற சுற்றுலா வேன் மலைப்பாங்கான சாலையில் சென்று கொண்டிருந்த போது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்தியாவில் பயணம் செய்யும் மலேசியர்கள் மழைக்காலத்தின் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். குறைந்த உயர் பொருளாதார துறைக்கான விதிமுறைகளை CAAM உருவாக்கும். போக்குவரத்து துறை முறையாக வளர்ச்சி அடைந்து முன்னோக்கி செல்லும் வகையில் குறைந்த உயர் பொருளாதார துறைக்கான விதிமுறைகளை மலேசிய பொது விமான போக்குவரத்து ஆணையம் CAAM உருவாக்கும். தற்போது வேகமாக வளர்ந்து வரும் குறைந்த உயர் பொருளாதாரம் பல்வேறு ஒருங்கிணைப்புகளை உள்ளடக்கி இருப்பதுடன் செயல்பட வான்வெளி தேவைப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். எனவே இதை இயக்க நீங்கள் ஒரு ஆளில்லா விமானம் பயன்படுத்த வேண்டும். அதனை பயன்படுத்தும் போது அது புறப்படுவதற்கும் தரையிறங்குவதற்கும் ஒரு இடம் இருக்க வேண்டும். அவர்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும், நெகிழ்வு தன்மை இருக்க வேண்டும். எனவே அதற்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு தேவை என்றார் அவர். பாதுகாப்பு பிரச்சினைகளில் சமரசம் காணாமல் அதிகம் தொழில்துறையில் ஈடுபடுபவர்களை ஈர்க்கவும் துறையில் உள்ள ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு இடையில் சமநிலையை ஏற்படுத்தவும் கட்டமைப்பு தேவை என்பதை லோக் வலியுறுத்தினார். அதே வேளையில் நாட்டில் உள்ள விமான போக்குவரத்து துறையின் விதிமுறைகள் காலத்திற்கு ஏற்ப உருவாக்கப்படுவதை உறுதி செய்ய அதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். ஊழல் வழக்கு நீதிபதியை விலக்குவதற்கான முயற்சியில் ரொஸ்மா தோல்வி. சரவாக்கில் கிராமப்புற பள்ளிகளுக்கான 125 கோடி ரிங்கிட் மதிப்பிலான சூரிய சக்தி திட்ட ஊழல் வழக்கை தொடர்ந்து செவி மடுக்கவும் அதற்கான தீர்ப்பு வழங்குவதிலும் இருந்து நீதிபதி டத்தோ முகமது சைனி மஸ்லானை விலக்குவதற்கான முயற்சியில் டத்தின் ஸ்ரீ ரொஸ்மா மன்சூர் நேற்று தோல்வி கண்டார். புத்ரஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் டத்தோ அகமது சைன் இப்ராஹிம் தலைமையில் அந்த வழக்கை செவிமடுத்த 3 கொண்ட நீதிபதி குழு அந்த தீர்ப்பை அறிவித்தார். முன்னாள் பிரதமர் டத்தோ ஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் மனைவியான ரொஸ்மா மன்சூரின் அந்த மேல்முறையீட்டு வழக்கு அடிப்படை எதனையும் கொண்டிருக்கவில்லை என்பதால் நிராகரிக்கப்படுவதாக நீதிபதி குழு தெரிவித்துள்ளது. சமர்ப்பிக்கப்பட்ட வாதங்கள் மற்றும் ஆதாரங்களை ஆராய்ந்த பிறகு இந்த வழக்கின் தீர்ப்புக்கு 2 காரணங்கள் இருப்பதை நீதிமன்றம் அறிந்து கொண்டதாக அகமது சைடி தெரிவித்தார். அதாவது 3ஆம் தரப்பினரால் தயாரிக்கப்பட்டதாக கூறப்படும் 71 பக்க தீர்ப்பு மற்றும் விசாரணை நீதிபதியால் தயாரிக்கப்பட்ட 116 பக்க தீர்ப்பு. அந்த 2 தீர்ப்புக்கான காரணங்களையும் ஆராய்ந்த பின்னர் 2 ஆவணங்களிலும் வேறுபாடு இருப்பதை உணர முடிந்ததாக அவர் தெரிவித்தார். எக்ஸ்டசி போதைப்பொருள் தயாரிப்பு மற்றும் விநியோக கும்பலை போலீசார் முறியடிப்பு. இந்த ஆண்டின் மிகப்பெரிய எக்ஸ்டசி போதைப்பொருள் தயாரிப்பு மற்றும் விநியோக கும்பலை போலீசார் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட அதன் மொத்த மதிப்பு 50 கோடி ரிங்கிட்டை கடந்துள்ளது. கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி கிளான் பள்ளத்தாக்கை சுற்றி நடத்தப்பட்ட சோதனைகளில் 2 போதைப்பொருள் ஆய்வகங்கள் வெற்றிகரமாக கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவை அனைத்துலக போதைப்பொருள் கும்பலோடு தொடர்புடையவை என நம்பப்படுவதாகவும் தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோ ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். ஊப்பைன் சோதனை நடவடிக்கையின் மூலம் ஆடவர் 4 கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் பயிற்சி மையத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் டத்தோ ஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் கூறினார். கோலாலம்பூரின் கெப்பாங் தொழில்துறை பூங்கா மற்றும் ஸ்லாங்கூரின் தெம்பலர் சதுக்கம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஒரு வீட்டில் புக்கிட் அமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வு துறை அதிகாரிகள் இச்சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். 34 முதல் 51 வயதுடைய அனைத்து சந்தேக நபர்களும் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள வேளையில் 1952ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டம் செக்ஷன் 39B கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருகிறது.